ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிடி கிச்சன். இன்றைக்கி சூப்பர் ஈஸியான மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், 3 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, மட்டன் மசாலா 3 டேபிள் ஸ்பூன். இப்போ உருளைக்கிழங்க மேஷ் பண்ணிக்கலாம். நம்ம சூடாக இருக்கும்போது மேஷ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாக விட்டு வெங்காயத்தை போட்டுக்கோங்க, வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் ஆனால் போதும். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கிளறி விட்டு அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நான் பச்சை மிளகா சேர்த்தலை, உங்களுக்கு வேணும்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். உப்பு மட்டன் மசாலாவும் சேர்த்து வதக்கிக்கோங்க. மட்டன் மசாலா 2 நிமிஷம் வதக்கினா போதும். அடுத்து வேக வச்சு மேஷ் பண்ணியிருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கும் மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மசாலா ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். தோசை சட்டியில் தோசையை ஊற்றிக்கோங்க. அடுத்து நம்ம மசாலா போட்டுக்கலாம். போட்டு மூடி வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் வேகட்டும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. தோசை வெந்திருக்கும். ஏன் நம்ம மூடி வச்சோன்னா உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸ்ப்ரெட் பண்ண நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். தோசைக்கு சாம்பார் சட்னி இதுக்கு தேவையில்லை. நம்ம வெறும் தோசையை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் மட்டன் மசாலா போட்டுக்கனால ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால் அப்படியே வெறும் தோசையை சாப்பிட்டுக்கலாம். அதே மாதிரி இது நடக்கலை சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். சுட சுட மொறுமொறுன்னு மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி எங்கள் சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.